அந்த திருத்தூதர்களின் வழியிலே தான் நாம் நடைபெற வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அறிவுரை புகட்டுகிறது, அதுவும் ஆசிக்கிறது. அவ்வாறாக திருத்தூதர்கள் கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றியவர்களாக அவர்கள் வந்தார்கள். வந்த பிறகு அவர்கள் என்ன கண்டார்கள்? கடவுளை பின்பற்றுகிறார்கள், கடவுள் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் அந்த அனைத்து அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி யூதாஸ் இஸ்காரியோத்து காட்டி கொடுத்த உடனே சிலுவையில் அறைந்த பிறகு ஒருவர் மறுதளிக்கிறார், மற்றவர்கள் 4 புறமாக பறந்து ஓடுகின்றார்கள். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு கூட இவர் யார் என்று தெரியாது என்று சொல்லி சந்தேகப்படுகின்ற, நான் என்னுடைய கைகளை அவருடைய விழா எலும்பிலே விட்டாலொழிய நம்ப மாட்டேன் என்று சொல்லி ஒரு சந்தேகத்துக்குரிய நபர்களாகத்தான் திருத்தூதர்கள் அனைவருமே அங்கு தென்படுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்ன உடனே அனைத்தையுமே புறந்தள்ளிவிட்டு அவர்கள் பின்பற்றினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உணவு உண்டார்கள், அவரோடு அமர்ந்தார்கள், அவரோடு பணி செய்தார்கள். அனைத்தையுமே செய்த மக்கள் என்னத்தை அவர்கள் கண்டுகொண்டார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அதனை தான் மார்க் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 4வது அதிகாரத்திலே 13வது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார். கடவுள் மனிதர்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் தம்மோடு இருப்பதற்காக தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? தம்மோடு இருப்பதற்காக, தான் செய்கின்ற பணிகளிலே தனக்கு பின் வருகின்ற காலங்களிலே அவர்களும் செய்து மக்களை கடவுள் பாதையிலே அழைத்து வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருத்தூதர்களை அழைப்பதாக தான் நாம் பார்க்கின்றோம். அதனை தான் மத்தேயு நற்செய்தியிலே, யோவான் நற்செய்தியிலே 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், நான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், ஆகவே நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களுக்கு கூறிய அதே வார்த்தையினை நம் ஒவ்வொருவருக்குமே அவர் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஆக கடவுள் திருத்தூதர்களை எதற்காக தேர்ந்தெடுத்தார்? தம்மோடு இருப்பதற்காக. தம்மோடு இருப்பதற்காக என்று சொன்னால், நான் அவர்களுள்ளே குடிகொண்டு இருக்கின்றேன், நான் அவர்களுக்குள்ளும் அவர்கள் என்னுள்ளுக்குள்ளும் குடிகொண்டு இருக்கின்றார்கள் என்ற உண்மையை உரைப்பதற்காகவே இறைவன் அவ்வாறு அழைத்தார் என்று சொல்லி நற்செய்தி வாசகங்களின் திருவிவிலியங்களிலும் நாம் பார்க்கின்றோம். ஆக கடவுள் அவர்களை அழைத்தார் என்றால் எதற்காக? கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை அவர்களோடு செலவிடுகின்றார். அந்த பிரசன்னம் எதற்காக? அதனை தான் அன்னை தெரசாவின் வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம். என்ன பார்க்கின்றோம்? தான் கடவுளிடத்திலே அன்றைய நாளிலே 1 மணி நேரம் செலவிடுகின்ற அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஒரு நாள் முழுவதுமாக மக்களிடத்திலே சென்று மக்களுடைய ஏழை எளியோரை எல்லாம் சந்தித்து, அனாதை பிள்ளைகளை ஆசீர்வதித்து, நோய்வாய்ப்பட்டவர்களை எல்லாம் அரவணைத்து கடவுளுடைய அனுபவத்தை பெற்ற தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களையும் கடவுளுடைய அனுபவத்தை பெறுபவராக மாற்ற செய்கின்றார். ஆக டு பி வித் ஜீசஸ் இஸ் நத்திங் பட் டு பி வித் அதர்ஸ். நான் கடவுளோடு இருக்கின்றேன் என்று சொன்னால், கடவுள் என்னை அவரோடு இருப்பதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், நான் அதே அனுபவத்தை அதே பிரசன்னத்தை மற்றவர்களோடு நான் செலவிட வேண்டும். கடவுளோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களோடு இருக்க வேண்டும். நான் கடவுளோடு இருக்கிறேன் என்றால் மக்களோடு இருந்து கடவுளை மக்களுக்கு எடுத்து இயம்ப வேண்டும் என்று சொல்லிதான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றான். ஆகவேதான் அவற்றிலே 4 விதமான பகுதிகள் இருக்கின்றன. நான் கடவுளாக மாறுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஞான யோகமாக மாறுகிறது. நான் கடவுளை கும்பிடுகிறேன் என்று சொன்னால் அது பக்தி யோகமாக மாறுகிறது. அதுவே நான் கடவுளுடைய காரியங்களை எல்லாம் செய்கின்றேன் என்று சொன்னால் அது கர்ம யோகமாக மாறுகிறது. இவ்வாறாக ஒவ்வொரு யோகத்திலுமே இறுதியாக நான் கடவுளாகவே மாறுகின்றேன், கடவுள் என்னோடு இருக்கின்றான், ஆகவே என்னிடத்திலே இருக்கின்ற கடவுளை நான் மற்றவர்களுக்கு எடுத்து இயம்புகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கேதான் ஒருவன் ஞானியாகின்றான், ஞான யோகத்தை பெறுகின்றான் என்று சொல்லி நமக்கு அறிவுரை குறிப்பிடப்படுகின்றது. ஆக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைவன் சொல்லுவது 2 விதமான பகுதிகள். என்ன பகுதிகள்? ஒன்று அறிவிலி, மற்றொன்று அறிவாளி. அறிவிலி எதற்கு ஒப்பிடப்படுகின்றான்? மணல் மீது கட்டப்பட்ட ஒரு வீட்டிற்கு ஒப்பிடப்படுகின்றான். அறிவாளி எதற்கு ஒப்பிடப்படுகின்றான்? பாறை மீது கட்டப்பட்ட ஒரு வீட்டிற்கு ஒப்பிடப்படுகின்றான். ஆக இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொரும் அறிவிலிகளா அறிவாளிகளா என்று நாம் சிந்தித்து உங்களை நான் கை தூக்க சொன்னேன் என்றால், நீங்கள் அறிவாளிகளா அறிவிலிகளா என்று சொன்னால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? நீங்கள் அறிவாளிகளா அறிவிலிகளா? என்னங்க ஃபாதர், சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குற மாதிரி நீ முட்டாளா ஞானியான்னு கேட்குற மாதிரி எங்கள்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு நாம் யோசிக்கலாம். உண்மையாகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, நாம் அறிவிலிகளா அறிவாளிகளா? பாறையின் மீது நாம் வீடுகளை கட்டுபவர்களாக இருக்கின்றோமா அல்லது மணல் மீது வீடுகளை கட்டுபவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ இந்த
பகுதியிலே இப்பொழுது நாம் இருக்கின்ற பொழுது நம்மால் கைகளை உயர்த்தவில்லை என்றாலும் மனதளவிலே நாம் உயர்த்தி பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக மாறுகின்றோம். எவன் ஒருவன் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றானோ அவன்தான் பாறையின் மீது வீடுகளை கட்டுபவனாக, அறிவாளிக்கு ஒப்பிடுபவனாக அவன் மாற்றப்படுகிறான் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகின்றது. சரி, கடவுளுடைய திருவுளம் என்று சொல்லி முதலிலிருந்து இப்பொழுது வரையில் நாம் யோசித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அப்படி என்றால் என்ன? கடவுளுடைய திருவுளம் என்றால் என்ன என்று சொன்னால், இறை வார்த்தையின்படி கேட்டு கடவுள் தனக்கு சொன்னதை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து இயம்புகின்ற பொழுது அதுவே கடவுளுடைய திருவுளமாக மாறுகிறது. அதனை தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். ஆக கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? ஒவ்வொரு நாளுமே நாம் திருப்பலியிலே பங்கு கொள்கின்றோம், கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்கின்றோம், ஆலோசிக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையின் உயிருள்ள ஒரு பகுதியாக அதை மாற்றுகின்றோம். அவ்வாறாக சிந்திக்கின்ற நாம் அவற்றை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக எடுத்து வாழ்வித்து காண்பிக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அப்பொழுதுதான் நமக்கு தெரிகின்றது, நாம் அதன் திருவுளத்தின்படி நடக்கின்றோம் என்றால் அப்பொழுது நாம் அறிவாளியாக மாறுகின்றோம். அதுவே திருவுளத்தின்படி இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ஏம்ப மறந்த தருணங்களிலெல்லாம் நாம் அறிவிலிகளாக மாறுகின்றோம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் நாம் இன்று ஆலயத்திலே கூடியிருக்கின்றோம் என்றால் அன்னை மரியாள் மீது கொண்டிருக்கின்ற ஒரு அளவு கடந்த ஒரு பற்று. அந்த பூண்டி அன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே முன்மாதிரியாக செயல்பட்டார். தன்னுடைய உதிரத்திலே இடம் கொடுத்ததிலிருந்து, ஆம் என்று சொல்லி தன்னுடைய மன கருவறையில் இடம் கொடுத்ததிலிருந்து இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவரின் பாவங்களை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் கொண்டுவதற்கு காரணம், அவர் கடவுளின் திருவுளப்படி நான் நடக்கின்றேன், உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இன்று நாம் அனைவரும் அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழிவகுத்திருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலே அனைத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கின்ற அந்த அன்னை மரியாளிடத்திலே, அன்னை மரியாவை எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பின்பற்றியவர்களாக அந்த வார்த்தையின்படி கேட்டு இறை திருவுளத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் தாய் என்று சொல்லி உருக்கமாக இந்த திருப்பலியிலே அன்னை மரியாளிடத்திலே வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எங்கள் மறைமாவட்ட ஆயருக்காகவும் சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டுமென்றும் நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கிறோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையும் தந்திருட வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
என்னை உமக்களித்தேன் உந்தன் அன்பை சுவைத்தேன் என்னையே இழந்து விட்டே இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன் உந்தன் அன்பை சுவைத்தேன் என்னையே இழந்து விட்டேன் இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்ததேன் என்னை நிறைவாக்கிடவே உம்மோடு வாழ்ந்திடவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் வானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதரணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்திலும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறது ஆசி
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் இந்த அன்பின் விருந்திற்கு அழைப்பு பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தா நம்மில் எழுந்தா. உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தா நம்மில் எழுந்தா. திருவிருந்திலே பெரும் நிறைவிலே, திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. எங்கள் இதயத்திலே அன்பர் இயேசுவையே, எங்கள் இதயத்திலே அன்பர் இயேசுவையே என்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக
இணைந்தார் நம்மில் எழுந்தார். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, இத்திருத்தல பேராலயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேராலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறையடியார் விஎஸ் லூர்து சேவேர் அடிகளாருக்கு புனிதர் பட்டம் வழங்கிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தினம் தினம் அவரிடம் ஜெபிக்கிற பலர் அவருடைய பரிந்துரையாலே பல புதுமைகளை பெற்று பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து விரைவில் அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இதனை பார்த்து பயனடைய உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு ஜெப வழிபாடானது நடைபெறுகின்றது. மாலை 5:15 மணிக்கு தொடங்கி இரவு 12 மணி வரை நடைபெறும் இந்த ஜெப வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கு பெற்று அன்னையினுடைய ஆசீரை நிரம்ப பெற்று செல்லுகின்றார்கள். எனவே நீங்களும் வாருங்கள், மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். உங்கள் எண்ணங்களும் ஏக்கங்களும் நிறைவேறவும், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவும் பூண்டி தாயின் வழியாக உங்களுக்கு கிடைத்திடவும், உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்திடவும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை வாழ்த்துகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்புமிக்க ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் அருள் அடையாளத்தால் ஊட்டமிட்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அருளாசிரை பெறுபவர்களாக சென்று வாருங்கள். இத்திருபலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.